அந்த கட்சியில் கேட்டது ஒரே ஒரு விஷயம் தாங்க, எனக்கு மக்கள் பணி செய்யணும், எனக்கு ஒரு அங்கீகாரம் தாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் நான் கேட்டேன். ஆனால் நான் 1000 முறை இல்லைங்க, 5000 முறை நான் ஓப்பனாக சொல்ல போனால் பொதுச் செயலாளர் காலில் விழுந்து நான் கேட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு இந்த கட்சியில் ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உண்மையாக உழைக்கணும்னு வந்திருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. ஆனால் என்னை உதாசீனப்படுத்திட்டு இது வரைக்கும் எனக்கு எந்த வாய்ப்புமே கொடுக்கல. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 தொகுதி இருக்குது. இந்த 6 தொகுதியில் யார் கட்சிக்காண்டி வேலை பார்த்தவங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்க? இந்த 6 பேரில் யார் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க? சுபத்ரா முருகன் அவங்க துணை பொதுச் செயலாளர். அவங்க கட்சிக்காண்டி என்னங்க பண்ணாங்க? மாவட்ட செயலாளர் அறிவிப்புக்கு முன்னோக்கிட்டே அவங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு எதுலேருந்து கொடுத்தீங்க? காசை வாங்கிட்டு தான் கொடுத்தீங்க. அவங்க கட்சிக்காண்டி வேலை பார்த்தாங்களா இல்லை மக்கள் இயக்கத்தில் வேலை பார்த்தாங்களா? ஆனால் இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தில் வேட்பாளர் போட்டிருக்கீங்க, கட்சிக்காண்டி வேலை பார்த்தாங்களா மக்கள் இயக்கத்தில் வேலை பார்த்தாங்களா? இல்லை. திருச்செந்தூரில் போட்டிருக்கீங்க, இல்லை. தூத்துக்குடியில் போட்டிருக்கீங்க, ஸ்ரீவைகுண்டத்தில் போட்டிருக்கீங்க. எதுலேயுமே விளாத்திக்குளம், கோயில்பட்டி, எதுலேயுமே 6 தொகுதியிலையுமே கட்சிக்காண்டி வேலை பார்த்த வேட்பாளர்களும் கிடையாது. அந்த பொறுப்பில் உள்ளவங்களும் மக்கள் இயக்கத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமும் கிடையாது. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் என்னோட சொந்த பணத்தை செலவழித்து எல்லாரோட இன்பத்திலையும் துன்பத்திலையும் இனம் மதம் தாண்டி நான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் அந்த கட்சியை வளர்த்தேன். ஆனால் இந்த கட்சி என்னை ஒரு நாயாக கூட மதிக்கலைங்க. ஒரு நாய் கூட வாசலில் நீ 10 தடவை நின்னா ஒரு தடவை சாப்பாடு வைப்பாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பொதுச் செயலாளர் பார்க்குறதுக்கு நான் அந்த அளவுக்கு நான் என் கூட இருக்கிற ஒவ்வொரு தோழர்களுக்கும் தெரியுங்க. நான் அந்த அளவுக்கு அவரை போய் டெய்லி பார்க்கணும். அட்லீஸ்ட் நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், அவங்க 2 பொண்ணுல நானும் ஒரு பொண்ணு அப்படின்னு நினச்சி எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க. அந்த அளவுக்கு நான் அவரை கேட்டிருக்கேன். ஒரு தலைவரும் மதிக்கலை, 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் ஒரு நிராகதியாக நிற்கப்பட்ட நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்னை அழைச்சாங்க. நான் அந்த கட்சியோட என்னை இணைச்சு கொண்டேன். நான் என்னோட மக்கள் பணி பணத்திற்காக இல்லை, நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னோட மக்கள் பணி கஷ்டப்பட்ட என்னைக்கு அவசரம்னு கூப்பிட்ற அந்த மக்கள் பணி நான் செய்யணும் அப்படின்னா எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் செய்ய முடியாது. என்னோட இனத்திற்கான அங்கீகாரத்தையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தரும்னு சொல்லியிருக்காங்க. என்னை மக்கள் பணிக்கான அங்கீகாரத்தையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தரும்னு சொன்னனால என்னோட முழு மனசோட நான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இணைச்சிக்கிட்டேன்.